sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவுக்குள் இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களையும் கூறி திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு உங்களை அழைப்பதில் மரியாவிஷன் சார்பாக மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவிஷன் நிகழ்ச்சியானது கிறிஸ்து பிறப்பினுடைய முக்கியமான செய்திகளையும் கொண்டு வர இருக்கின்றது. புது வருடத்திற்கான ஆசீர்வாத ஜெபங்களை கொண்டு வர இருக்கின்றது. எனவே மரியாவிஷன் சேனலை பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள், அதை பரிந்துரைக்கவும் செய்யுங்கள், அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்கின்றோம். லூக்கா நற்செய்தி பிரிவு 1:19-39 முதல் உள்ள இறை வார்த்தை. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவரது வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரைத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தையினுடைய மைய சிந்தனையாக நாம் எடுத்திருக்கக்கூடியது துணை புரிய தூரம் ஒரு பொருட்டு அல்ல. துணை புரிய தூரம் ஒரு பொருட்டு அல்ல. டு a friend's house the road is never long. ஒரு நண்பனுடைய வீட்டை சென்றடைவதற்கு அந்த வழியானது, அந்த சாலையானது, அந்த ரோடானது அது தூரம் அல்ல, தூரமாக கணிக்க மாட்டார்கள். ஒரு குழந்தையை தேடி தாய் செல்லுகிறாள், அது ஒரு தூரமாக நினைக்க மாட்டாள். பள்ளிக்கூடம் வரைக்கும் நடக்கின்றாள், பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு வரை நடக்கின்றாள், அந்த குழந்தையோடு நடக்கின்றாள். அதை ஒரு தூரமாக நினைப்பதில்லை. உடல்நலம் குன்றியிருக்கின்ற உறவினர்களை, உடன்பிறப்புகளை பார்ப்பதற்காக செல்கின்றோம், அதை நாம் தூரமாக கணிப்பது இல்லை, நினைப்பதில்லை, சிந்திப்பதில்லை. 1, 2, 3 பஸ்ஸுகள் ஏறி இறங்கி பசியோடு தாகத்தோடு அந்த மனிதரை தேடி செல்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அவர்களை அன்பு செய்கின்றோம். இதுதான் அடிப்படையான தத்துவமாக இருக்கிறது. எனவே தான் ஏழைகள் எளியவர்களை தேடி சென்ற அன்னை தெரசாலும் அதை ஒரு தூரமாக பாரமாக நினைத்து கொள்ளவில்லை. எனவே அதை ஒரு பணியாக பார்க்கின்ற பொழுது அது ஒரு தூரமான பணி அல்ல, கடினமானது அல்ல, எளிமையான பணி, இனிமையான பணி என்று தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே டு a friend's house the road is never 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 long. அருகிலே இருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். நண்பனை தேடி செல்லுகின்ற பொழுது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் உள்ளத்திலே அருகிலே 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 நாம் நினைக்கின்றோம். அதுபோன்றுதான் அன்னை கன்னிமரியாளும் எலிசபெத்தும் நண்பர்களாக உறவினர்களாக பழகிய காரணத்தினால் எலிசபெத்தினுடைய சூழ்நிலையை கேட்டவுடனே மரியாள் புறப்பட்டு மலை நாட்டிற்கு செல்லுகின்றார்.
மலை நாட்டுக்கு செல்கின்றார். அன்னை கன்னிமரியாளும் கருவுற்றிருக்கிறாள். எலிசபெத்து கருவுற்று அந்த குழந்தையை பெறுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அன்னை கன்னிமரியாளை விட அதிகமான கவனம் யாருக்கு தேவை? எலிசபெத்துக்கு தேவை. எனவே தான் மரியாள் புறப்பட்டு மலை நாட்டுக்கு புறப்பட்டு எலிசபெத்தை தேடி சென்றார் என்று லூக்கா நற்செய்தியானது இன்று நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், நீர் பெண்களும் எல்லா பெண்களையும் விட நீர் ஆசி பெற்றவர். காரணம், கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்புக்கு இதமானவர்களே, உள்ளத்தினுடைய அருகில் இருப்பவர்களே, மரியாவிஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுடைய ஆசி பெற்றவர்கள். எனவே தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் விழாவை கொண்டாடுவதற்காக கோடிக்கணக்கான மக்களோடு இணைந்து கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் கூடி வருகிறோம், சிந்திக்கின்றோம், வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம். எனவே இந்த நாட்களில் இந்த அன்னை கன்னிமரியாள் எலிசபெத்தை தேடி சென்றது போன்று நாம் தேடி செல்ல வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. தேடி சென்று பேணி பாதுகாக்க என்று சொல்கின்ற அருமையான ஒரு சிந்தனையை நமக்கு குறிக்கோளாக நம்முடைய ஆயரவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தேடி செல்வதுதான் இந்த திருவருகை காலத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று. தேடி செல்லுதல். திரு தேடி சென்றார்கள், ராஜாக்கள் தேடி சென்றார்கள், இடையர்கள் தேடி சென்றார்கள், தேடி சென்றார்கள். அதுபோன்று நாமும் தேடி செல்ல வேண்டும். நம்முடைய அருகிலே ஏழ்மையில் இருக்கின்றவர்கள், எளிமையில் இருக்கின்றவர்கள், தேவையில் இருக்கின்றவர்கள், கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கின்றவர்களை நாம் தேடி செல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியாக இருக்கிறார். உதவி செய்ய வேண்டுமென்றால், உதவி செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு உள்ளம்தான் வேண்டும், பணம் இல்லை. பணம் இருக்கின்ற இடத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் குறைவாக இருக்கிறது. உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணமுடையவர்களுக்கு பணம் குறைவாக இருக்கிறது. நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். பணத்தை விட பண்பு வேண்டும், பணத்தை விட பண்பு வேண்டும், பாசம் வேண்டும், கரிசனை வேண்டும், கனிவு வேண்டும், இரக்கம் வேண்டும், மக்களை கண்டு உருகுகின்ற உருகி கொடுக்கின்ற, உருகி கொண்டே இருக்கின்ற மனம் வேண்டும். அதிகாரத்தை விட அர்ப்பணம் வேண்டும். அதிகாரம் என்பது அல்ல, அர்ப்பணம் வேண்டும். அதிகாரத்தை சிந்தித்து கொண்டிருந்தால் அர்ப்பணம் வராது. அர்ப்பணத்திலே மூழ்கிவிட்டால் அதிகாரத்தை நாம் மறந்து விடுகின்றோம். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தில் தோரணையில் பேசினாலும் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று அவர் சிந்திக்கவில்லை. இன்று நம்முடைய பணித்தளங்களிலே, பங்கு தளங்களிலே, சமூக தளங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே அதிகாரம் என்பதை விட பணி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பணிவான பண்பு இருக்க வேண்டும். அதிகாரத்தை மையப்படுத்தாமல் பணியை மையப்படுத்தினோம் என்று சொன்னால் எல்லோருக்கும் நலமான பல்வேறு காரியங்களை நாம் செய்ய முடியும். அரசியல் தளத்திலே பார்க்கின்றோம். யார் வல்லவன் என்று சொல்லுகின்றதை நிலைநாட்டுவதுதான் இன்று அரசியல் தளமாக இருக்கிறது. அமெரிக்கா வல்லவனா நல்லவனா, ரஷ்யாக்காரர் நல்லவனா வல்லவனா, யாரிடத்தில் அதிக படை இருக்கிறது, யாரிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது, யாரிடத்தில் நிறைய ஆயுதங்கள் இருக்கின்றன, யாரிடத்தில் நிறைய அணு ஆயுதங்கள் இருக்கின்றன, யார் வேகமாக தாக்குவது, இப்படியெல்லாம் பல்வேறு விதத்தில் மனித குலமானது சிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது பண்பு, பணிவு, அதிகாரம் அல்ல, அர்ப்பண மனப்பான்மை. அதுதான் மாதாவிடத்தில் இருந்தது. மாதா தன்னை மட்டும் நினைத்து கொண்டே இருந்திருந்தால் அவள் வீட்டை விட்டு இறங்கி இருக்க மாட்டாள். ஆனால் எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் என்று அறிந்த உடனேயே தயாராகின்றாள். அவளுக்கு வேண்டிய பொட்டு பொடி சாதனங்கள் பண்டங்கள் எல்லாம் அவற்றை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக மூட்டை முடிச்சா கட்டி கொண்டு மலை நாட்டுக்கு நடந்து 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 சென்றிருக்க வேண்டும். அந்த மனநிலைகளை நமக்கு தர வேண்டுமா? இந்த நாட்களில் ஜெபிப்போம், மன்றாடுவோம், செயல்படுவோம். நம்முடைய மத்தியில் தேவையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அன்புக்காக, அமைதிக்காக, பண்புக்காக, பாசத்திற்காக, ஆறுதலுக்காக, மன்னிப்பிற்காக, புரிந்து கொள்கின்ற மனநிலைகளுக்காக, பொருளாதார உதவி எதிர்பார்க்கின்றவர்களாக இருக்கக்கூடிய மக்களை நாம் தேடி செல்ல வேண்டும். பகைமைகளை மறக்க வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஜூபிலி ஆண்டை கொண்டாட இருக்கின்றோம். எனவே ஜூபிலி ஆண்டில் திருத்தந்தை அந்த ரோமாபுரியில் இருக்கின்ற, வத்திக்கானில் இருக்கின்ற பேராலயத்தில் இருக்கின்ற பெரிய கதவை அவர் திறக்கின்ற பொழுது இந்த அமைதியின் நம்பிக்கை போன்றவை மிளர வேண்டும் என்று நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே,
ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், குழந்தை இயேசுவிடத்தில் ஜெபிப்போம். நாமும் அவர்களை போன்று, அன்னை மரியாளை போன்று தேடி செல்லுகின்ற மனிதம் படைத்தவர்களாக வாழ வேண்டும். துணை செய்வதற்கு, துணை புரிவதற்கு தூரம் இல்லை, மனம் மட்டும் இருந்தால் போதும். பணம் தேவையில்லை, மனம் மட்டும் இருந்தால் போதும். அதிகாரம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு இருந்தால் போதும், அன்பு இருந்தால் போதும். சார்லி சாப்ளின் அதைத்தான் சொல்லுவார். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் அதிகாரம் தேவையில்லை, அர்ப்பணம் வேண்டும். ஆமென். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, நேரத்தில் மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசிரியத்திலும் பெற்றோர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், நோயாளிகள் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற மரியா விஷன் நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மரியா விஷனை பார்த்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு உடல் நலமின்றி இருந்தால் அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்தரலும், உற்சாகத்தை கொடுத்தரலும், உந்து சக்தியை கொடுத்தரலும், ஆர்வத்தை கொடுத்தரலும், மற்றவர்களை தேடி செல்கின்ற மனப்பான்மையை கொடுத்தரலும். அன்னை கனிமரியாளை போன்று, எலிசபெத்தை தேடி சென்ற அன்னை கனிமரியாளை போன்று நாங்களும் தேவையில் இருக்கின்றவர்களை தேடி செல்லுகின்றவர்களாக மாறச் செய்தரலும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.